காமம் அதிகம் உள்ள ராசிகள் இதுதான் என்ற தலைப்புல இந்த வீடியோவை பார்க்க போறோம். அதாவது இன்டிமேசி அதிகமா இருக்கிறதுனால அது தவறானதோ கிடையாது, அது ஒரு உணர்வு தான். முக்கியமா இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, திருமண பொருத்தத்துல இப்போ ஒருத்தருக்கு அதிகமான காம உணர்வு அல்லது அதிகமான காமம் தேவைப்படுதுன்னாக்க, அப்படிப்பட்டவங்களுக்கு அதே மாதிரியானவர்களை இணைக்கும் போது அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைனாக அது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவுகள், மேலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஏற்படுத்துது. அதாவது தாம்பத்திய வாழ்க்கை என்பதுதான் ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கைக்கு பேசிக் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருந்தாக இந்த கணவன் மனைவி உறவு நிலை என்பது நன்றாகவே இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும், அந்நியம் இருக்கும். அதன் மூலம் வழக்கு, சட்ட ரீதியான பிரச்சனை, வேற தொடர்பு, வேற நட்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படாது. அந்த வகையில இந்த மேரேஜ் மேட்சிங் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ முக்கியமா ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு அதிகமா காமம் தேவைப்படுதுன்னா அது ஒன்றும் தவறானது கிடையாது. அதே போல ஒருத்தருக்கு தேவையில்லை, குறைவாக இருக்கு அவர்களுடைய இன்டிமேசின்னாக்க அதற்காக அவங்க பலவீனமானவர்களும் கிடையாது. முக்கியமா பல்வேறு கஷ்டங்கள், சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு அந்த இன்டிமேசின்றது குறைவாக தான் இருக்கும். போராட்டமான வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு இன்டிமேசி குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒத்திரியை நம்ம இணைக்கும் போது வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் உங்க நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. 12 ராசிகள்ல 3, 7, 11, 3ஆம் பாவகம், 7ஆம் இடம், 11, இதுதான் காம திரிகோணம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில காலபுருஷ தத்துவ அடிப்படையில 3ஆம் ராசி என்பது மிதுனம், 7ஆம் ராசி துலாம், 11ஆவது ராசி கும்பராசி. இந்த 3 ராசிகளுமே காமம் அதிகம் உள்ள ராசிகள். இது ஒரு பொது பலன்தான். இப்ப பாத்தீங்கன்னாக்க தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக விதி விலக்குகள்லாம் இருப்பீங்க. இப்ப மிதுன ராசியில் இருப்பவங்க காமம் குறைவாக உள்ளவர்கள் கூட இருப்பாங்க. அது விதி விலக்குகளும் இருக்கும். அதே போலதான் துலாம் ராசி, கும்பராசிலையும். இப்ப இந்த ராசிகள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க காமம் அதிகம் உள்ள ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒருத்தருக்கு காமம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறது, அதோட ராகு, அப்புறம் சந்திரன். இப்போ சுக்கிரன் என்பவர் மன்மதன். அதாவது சுக்கிரன் ஒருத்தருக்கு வலுவாக இருக்குன்னாக இணையான துணையை கொடுக்கும். அதே போல அந்த எதிர்ப்பாளின் மேல் ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தும். மன்மத கிரகம், காதல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனை. செவ்வாய் என்பது பாத்தீங்கன்னாக்க வீரியத்தையும் தைரியத்தையும் விவேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். பலத்தை கொடுக்கக்கூடியது. சந்திரன் மனோகாரகன். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு இணையான துணை இருக்கு, அதே போல வீரியம் இருக்கு, தைரியம் இருக்கு, ஆனா மனசு இருக்கணும் இல்லையா? அந்த மனோகாரகன் என்பவர் சந்திரன். இந்த சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், இந்த முக்கூட்டு கிரகம் ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னாக்க அவர்களுக்கு காமம் அதிகம் உள்ளவர்களாகவே அவங்க கருதப்படுவார்கள். அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கும், அந்த உணர்வுகள் அதிகமா இருக்கும், இன்டிமேசி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மாதிரி இருப்பவர்களையே நம்ம இணைக்கும் போதுதான் வாழ்வில் அவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இணையான துணை என்பது இதுதான். அப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னொரு பொது பலனாவே இன்னொரு ராசிகள்ல சொல்லிடுறேன். இப்போ அடுத்ததாக இந்த சிம்ம ராசியை முக்கியமா சேர்த்தணும். மேஷ ராசி. இந்த சிம்மம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு காதல் ஏற்படும். காதல் ஏற்பட்டு தான் கல்யாணம் ஆகும். அப்படி இல்லைனாக்க காதல் ஏற்பட்டு ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் திருமணம் ஆகும். இந்த சிம்ம ராசியுமே நம்ம இந்த விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம். இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பாளினுடைய நாட்டம், எதிர்ப்பாளின் மேல் ஒரு ஈர்ப்பு போன்றவை ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஒண்ணு வயதுக்கு மீறிய உறவா இருக்கும், அல்லது வயது குறைந்த உறவா கூட இருக்கும் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு. இதுலயும் விதிவிலக்குகள்லாம் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க மேஷராசியில பிறந்தவங்களும் பாத்தீங்கன்னாக்க திருமணம் தாமதமாகும். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு மேக்சிமம் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு மேஷராசியில பிறந்தவங்க பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதுல இவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க காம ராசிகள், காமம் அதிகம் உள்ள ராசிகள் அப்படின்னே மேஷ ராசியும் சொல்லலாம். அடுத்தது கடக ராசி மற்றும் விருச்சிக ராசி.
இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு எதிர்ப்பாளினுடைய நாட்டம்லாம் எப்பயுமே இருக்கும். எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது எப்படின்னாக்க அவர்களுக்கு இணையான துணை கிடைக்காத பட்சத்துல, இப்போ இவங்களுக்கு காம உணர்வுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு சரியான மேட்சிங் இல்லாத பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில வேற தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் கடக ராசியில பிறந்தவங்களுக்கு. அதே போலதான் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். சரியான துணை அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அல்லது அமைச்சுக்கிட்டவங்களுக்கு வேற தேடலோ அல்லது வேற வெளியில உறவுகளோ ஏற்படுவதில்லை. அதை அவங்க எதிர்பார்க்கறதும் கிடையாது. வெளியில அந்த இன்டிமேசியே எக்ஸ்பெக்ட் பண்றதும் கிடையாது. சிம்ம ராசி ஆகட்டும், அது கடகராசி ஆகட்டும், அவங்களுக்கான அந்த ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ அடுத்தது விருச்சக ராசி. இந்த நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவலான ஒரு துணை கிடைச்சிருச்சுனாக்க பிரச்சனை கிடையாது. இல்லைனாக்க அவங்களுடைய தேடல்களும் வெளியில தேடக்கூடியதாக இருக்கும். அந்த தேடல்லையும் பெருசா சக்சஸ் ஆகுறதுல. இதுல துலாம் ராசியில பிறந்தவங்களை பத்தி சொல்லணும். இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் இருக்கும். மற்றவங்க மேல காதல், அன்பு, ஒரு இன கவர்ச்சி எல்லாமே இருக்கும். பொதுவாகவே இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ஆண் பெண் பேதமின்றி பழகக்கூடியவர்கள். அவ்வளவு சீக்கிரம் தவறான விஷயத்துக்கு இவங்க போயிட மாட்டாங்க, அல்லது தவறான முடிவுகளை எடுத்து வேற ஒரு துணையை தேடிக்க மாட்டாங்க. தனக்கு ஒரு துணை இருக்கும் போது அதே சமயத்துல இவங்களுக்கு சரியான பொருத்தம் இல்லை, துணையை இழந்துடுறாங்கனாக அப்போ வேற ஒரு துணையை இவங்க தேடிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த துலாம் ராசிக்கு இன்டிமேசி அதிகமாக இருந்தாலும் அல்லது அவங்களுக்கான ஆசைகள், அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் இவர்களுக்கு சரியான துணை அமையறதில்லை. அதுதான் விதி என்பது. இவங்க அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அது கிடைக்காது. ஒரு வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், லோன்லினஸும் ஃபீல் பண்றவங்களாகவும் துலாம் ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க. இப்ப இந்த கன்னி ராசி பத்தி சொல்லணும்னாக்க, கன்னி ராசி இதே மாதிரிதான், துலாம் ராசி மாதிரிதான். நிறைய எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனா இவங்களுக்கு சரியான துணை கிடைக்காது. தேடலும் பிரிவுகளுமாவே இருக்கும். கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இவங்க எதிர்பார்க்கறது ஒன்னா இருக்கும், கிடைச்சது ஒன்னா இருக்கும், வேற வழி இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது கன்னிராசியில பிறந்தவங்களுக்கும் அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும், ஆனா வாய்ப்புகள் என்பது பாத்தீங்கன்னாக்க பெருசா அமையறது இல்லை. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க. சின்ன வயசுலாம் இன்டிமேசி இருக்கும், காதல் போன்றவை எல்லாம் கூட வரும். காதலிச்சு கூட சில பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, பேரண்ட்ஸ் எதிர்த்து கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு அல்டிமேட்டா பாத்தீங்கன்னாக்க அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை இருந்துட்டு இருக்கு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையறது இல்லை, வேரியேஷன்ஸோட அமைஞ்சிருது. அதனால வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுது கும்பராசி. அப்போ உண்மையிலேயே இந்த தாம்பத்திய சுகம் அதிகமாக கிடைச்சி மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் தான் யார் அப்படின்னாக்க, ஜாதகப்படி சரியாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யக்கூடியவர்கள். அது காதல் திருமணமா இருந்தா கூட சரி, காதலிச்சா கூட ஜாதகம் பார்த்து, நான் சொன்ன மாதிரி இந்த காம திரிகோணங்கள் உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 3, 7, 11ஆம் பாவகத்தோட தொடர்பு, அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன், செவ்வாய், ராகு மற்றும் சந்திரனுடைய நிலைமை சேர்க்கை, அது பாபத்துவமா இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். சுக்கிரன் கெட்டு இருக்கு அப்படின்னாக்க ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு சுக்கிரன் நல்லா பலமா இருக்கிறாரு, செவ்வாயும் நல்லா பலமா இருக்கு, ராகுவும் அதோட இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு மேலும் மேலும் ஆசை, ராகுவை பொறுத்தவரையிலும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆசைகளை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தீராத காதலும் தீராத மோகமும் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொண்டாந்து இவங்களுக்கு சுக்கிரன் கெட்டு இருக்கு, செவ்வாயும் நீசமாயிருக்குன்னு வச்சுங்களா. அப்படிப்பட்டவங்களோடு இணைக்கும் போது என்ன ஆகும்? இதுதான் வேரியேஷன்றது. இந்த வேரியேஷன் இருக்கும்போது என்ன ஆகும்? எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர், இவங்க கிட்ட அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அல்லது அதில் ஒரு நாட்டம் இருக்காது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு கருத்து வேறுபாடு, தனித்திருக்கிறது, அதுவே பிற்காலத்துல ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். அப்போ இது ஒரு பொது பலனா நம்ம இந்த ராசிகள்லாம் காமராசி, அதனால நான் இணைச்சிட்டேன் அப்படின்றதெல்லாம் அங்க கிடையாது. ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்து இணைச்சிங்கன்னா கண்டிப்பா புத்திசாலித்தனமா வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அது லைஃப்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். உங்களோட இன்டிமேசிக்கு ஏற்ப, நமக்கு இன்டிமேசி கொஞ்சம் குறைவா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே போராட்டமான வாழ்க்கை, எல்லா கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டிமேசி எங்க வாழ்க்கையில சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு, இன்டிமேசி மேல ஒரு எண்ணமே இல்லைன்றவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு போராட்டம் உடையவர்களை இணைக்கும் போது ஈக்குவலா இருக்கும், அவங்க வாழ்க்கை ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கும்.
அதாவது குறைவான இன்டிமேசி உடையவங்களுக்கு குறைவான இன்டிமேசி உடையவங்களே இணைக்கும் போதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற. அதே போல அதிகமான இன்டிமேசி எதிர்பார்க்கிறவங்க அதிகமான இன்டிமேசி கொடுக்கக்கூடியவங்களோட இணைக்கும் போது பெஸ்டா இருக்கும் லைஃப். அதை தான் நம்ம இந்த வீடியோல நான் கன்வே பண்ணக்கூடிய விஷயம். விதிவிலக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நம்ம ஒன்று சொல்லிட்டோன்றதுக்காக இது ஒரு பொது பலன் தான், இதே மாதிரிதான் இருக்கும்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதாவது எக்ஸப்ஷனல் பர்சன்ஸும் இருப்பீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். உதாரணமா பாருங்க, இப்ப விருச்சிக லக்னம்னு எடுத்துங்க. அந்த விருச்சிக லக்னத்துக்கு 7 குடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 9ஆம் பாவகத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். கடகத்துல சுக்கிரன் இருக்கு, அல்லது 10ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு. 2 இடத்துலயுமே சுக்கிரன் பகை. அதே போல இந்த சுக்கிரனுக்கு புதன் சேர்க்கை இல்ல. பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் 9ஆம் அதிபதி இங்க விருச்சிக ராசியாவும் ஆயிடுறாருன்னு வச்சுங்களேன். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அப்படின்னு இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. சுக்கிரனும் கெட்டு இருக்காருனாக்க, அதே போல சனியும் வந்து நீசமாயி 6ஆம் இடத்துல இருக்குனாக்க ஒரு சன்னியாசி போல வாழக்கூடியவர்களாகவும் போயிடுறாங்க. அதே போல தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணம் ஆனாலும் பிரிந்து இருக்கிறாங்க, திருமணம் ஆகாமியும் சில பேரு தனித்து இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். கன்னி லக்னத்தை கூட எடுத்துங்க. கன்னிக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும். கன்னி லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் மற்றவங்க மேல அன்பு காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காது அந்த அன்பு. அவங்க ஆனா அன்பை தேடி தேடி போய் கடைசியில வந்து வாழ்க்கையை விட்டே விலகி போன கதை மாதிரி ஒரு வெறுமை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. அதே போல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி குரு. இந்த குரு வந்து 5ஆம் பாவகத்துல இருந்து வக்கரமாகுது அல்லது நீசம் பெற்று அப்படியே இருக்குன்னா கூட மேரேஜ் லைஃப் அவ்வளவு சீக்கிரம் அமையாது. அமைந்த பின்பும் வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிதாக அன்பு பெருசா கிடைக்கிறது இல்ல. அதே போல இங்க வந்து கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன்றதுனால அவங்களுக்கு அதிகமான காதல் அதிகமான காமம்ன்றது கிடையாது. பொதுவாகவே கன்னி லக்னத்துக்கு ஒரு மிதமான காதல் ஒரு மிதமான காமம் தான் இருக்கும். அதை வந்து ஒரு நேர்மையா தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா அந்த நேர்மையான சூழ்நிலை வந்து இவங்களுக்கு வந்து அதுவுமே ஒரு சரியாக அமையாத மாதிரி வாழ்க்கையில தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலானோருக்கு இருக்கு. இது மாதிரி லக்னத்தை வச்சுதான் நம்ம வந்து சுய ஜாதகத்துல செக் பண்ணும் போது பார்க்க முடியும். நம்ம ஒரு பொது பலனா அந்த ராசிகள் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்பெக்டேஷன் இன்டிமேசி அதிகம் எதிர்பார்க்கிறவங்க யாருன்னாக இந்த காலபுருஷ தத்துவத்தின் 3, 7, 11 அப்படின்றதுதான். அதாவது மிதுனம், துலாம், கும்பம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய முக்கியமா கடகம், அடுத்தது விருச்சகம், அப்புறம் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய 2 ராசி மேஷம் மற்றும் சிம்மம். இதுதான் வந்து இவங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்டிமேசி இவங்களுக்கு அதிகம். இப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சோ அவங்களுக்கும் அதே இன்டிமேசியே இருக்கு அப்படின்னாக்க அதை வந்து இணைக்கும் போது ஜாதகப்படி அந்த இன்டிமேசி 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கு. அதை இணைக்கும் போது அதாவது யோனி பொருத்துன்னு சொல்லுவாங்க. இதையும் கரெக்டா நம்ம பார்த்துக்கிட்டு நட்சத்திர பொருத்தத்துல இணைக்கும் போது கரெக்டா அவங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஜாலிக்கேத்த மூடியை இணைக்கும் போது அவங்க லைஃப் வந்து டைவர்ஷன் ஆகுறதுல, வேற தொடர்பு ஏற்படுறதுல, வழக்கு போன்றவற்றுக்கு போகாம அவங்க நிம்மதியா ஒரே துணையுடன் கடைசி வரையிலும் வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.